இங்க நைனா டைம் ஆகலன்னா எங்க வீட்டுக்கு வந்துட்டு போறீங்களான்னு சொல்லி ஆனந்த கூப்பிடுறா. ஆனந்த் நைனோட வீட்டுக்கு போறான். அங்க போயிட்டு 2 பேர் ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல நைனா திடீர்னு நீங்க இன்னொருத்தரோட ஹஸ்பண்ட், உங்ககிட்ட நான் இந்த மாதிரி நடந்து கூடாது சாரின்னு சொல்றா. ஆனந்தும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த பொண்ணு கிட்ட ஹக் பண்ண போறான். அப்ப நைனா இல்ல வேணாம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அவனை வெளில தள்ளி கதவை சாத்திடுறா. நைனா அவனை அவாய்ட் பண்ணதால அதே கோவத்தோட வீட்டுக்கு வரா. அங்க நந்திதாவை நைனாவை நினைச்சவ கூட ஃபோர்ஸ் பண்ணியவ கூட ஒன்னா இருக்கா. இப்ப அடுத்த நாள் நந்திதாவோட பிறந்த நாளா இருக்கும். அப்ப ஆனந்தோட தங்கச்சி வந்து இன்னைக்கு அண்ணியோட பர்த்டே விஷ் பண்ணுன்னு சொல்றா. உடனே அவனும் கடமைக்கு விஷ் பண்ணிட்டு ஆபீஸ் கிளம்பி போறான். அங்க நைனா ஆனந்த கண்டுக்கவே மாட்டேங்கிறா. சாப்பிட கூப்பிட்டா கூட வர மாட்டேங்கிறா. இத பார்த்து சுத்தி உள்ளவங்க சிரிப்பாங்க. உடனே மறுபடியும் வந்து நைனா ஆனந்த் கூடவே உட்காந்து சாப்பிடுறா. அதே நேரத்துல நந்திதா வீட்டுல தூங்கிட்டு இருப்பா. அப்ப ஆனந்தோட அண்ணா அவகிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணுவான். இப்ப டக்குனு எழுந்திரிச்சு என்ன வேணும்னு கேப்பா. கொசுமேட் எடுக்க வந்தேன்னு சொல்லுவான். இவன் அந்த கொசுமேட்டை கொடுத்துட்டு ஒரு விதமான பதட்டத்தோடவே இருக்கா. இப்ப ஈவினிங் ஆபீஸ் முடிச்சிட்டு ஆனந்த் நைனா ஃபாலோ பண்ணிட்டு வீடு வரைக்கும் போயிடுறான். ஆனா நைனா வீட்டுக்குள்ள சேர்த்துக்காம கதவை மூடிடுறா. அதே நேரத்துல நந்திதாவுக்கு பர்த்டே கேக் கட் பண்ணலான்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனந்த் வருவான். ஆனா அப்போ ஒரு ஃப்ளவர் பொக்கே வருது. அதுல ஹாப்பி பர்த்டே மை லவ்னு போட்டிருக்கோம். டயத்துக்கு வரலனாலும் கிஃப்டியாவது அனுப்பி விட்டுருக்காருன்னு சொல்லிட்டு கேக் கட் பண்றாங்க. அந்த நேரத்துல நந்திதாவுக்கு ஒரு மெசேஜ் வருது. ஓபன் பண்ணி பார்த்தா ஆனந்த் வேற ஒரு பொண்ணு க்ளோஸா இருக்க மாதிரி இருக்கு. அத பார்த்துதான் அழுதுகிட்டே நந்திதா ரூமுக்கு போயிடுறா. ஆனந்தோட தங்கச்சி வந்து என்னாச்சு நீ ஏன் அழுறீங்கன்னு கேப்பா. அப்ப நந்திதா கிட்ட போன காமிப்பா. அதுல ஆனந்த் வேற ஒரு பொண்ணு கூட க்ளோஸா இருக்க மாதிரி இருக்கும்.